நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குமார் முல்லைக்கல் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். தென் மாநில இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப தகுதி இல்லையா, திறமையற்றவர்களாங்கிறது இன்றைக்கி பொது வழியில் கேட்கக்கூடிய, அதாவது நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அல்ல, நாம் கேட்க வேண்டிய விஷயம். வேண்டாம், அதிகம் சுற்றி வளைக்காமல் நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஜப்பானிய அரசு அசாம் அரசுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU உண்டு பண்ணியிருக்குது. அதன்படி இன்றைக்கு 50,000 அசாமிய இளைஞர்களுக்கு ஜப்பானிய அரசு அசாமுக்கு வந்து பயிற்சி நிறுவனங்கள் நிறுவி, அந்த நிறுவனங்களின் மூலம் தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் ஜப்பானிய மொழி பயிற்சி, இந்த பயிற்சியை கொடுக்கக்கூடியது ஜப்பானில் உள்ள தேர்ந்தெடுத்த 20 தொழில் நிறுவனங்கள். ஓகே, இந்த பயிற்சி காலம்ங்கிறது 9 மாதங்கள். இந்த 9 மாதங்கள் முடிந்த உடனே ஒரு தேர்வு வைக்கிறாங்க. அந்த தேர்வை யாரெல்லாம் தாண்டுறவங்களுக்கு ஜப்பானிய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களில் உடனடியாக பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்பது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இருக்குது. தாண்டினவங்களுக்கு வேலை கிடைச்சாச்சு. தாண்டாதவர்களுக்கோ அதுக்கும் விடை இருக்குது. இந்த ஜப்பான் அந்த 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் புரிந்துள்ளது. முதல் ஒப்பந்தம் வேலை, 2வது ஒப்பந்தம் அதாவது அங்குள்ள நிறைய நிறுவனங்கள் அசாமிலேயே நிறைய உற்பத்தி நிறுவனங்களை தொடங்க போகுது. செமிகண்டக்டர் ஃபீல்டில் அந்த பயிற்சியில் தவறினவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அசாமில் தொடங்கப்பட வேண்டிய நிறுவனங்களில் வேலை புரிவதற்கான முன்னுரிமை இன்னைக்கு 50,000. இது 2030 ஆகும்போது ஜப்பானிய அரசின் கணக்குப்படி அது 8 லட்சமாக இருக்கும். வேக்கன்சி, ஜாப் வேக்கன்சி, தொழில் வல்லுநர்களின் பற்றாக்குறை. இதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா ஜப்பானில் உள்ள தொழில் நிறுவனங்களில் இன்றைக்கி பணிபுரிஞ்சிட்ருக்காங்கல்ல தொழில்நுட்ப தொழிலாளர்கள், டெக்னீஷியன்ஸ் தான் சொல்லணும். தொழில்நுட்ப தொழிலாளர்கள்னு சொன்னால் நீங்கள் ஏதோ அடிமட்ட தொழிலாளர்கள்னு நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. டெக்னீஷியன்ஸ். ஸோ இந்த டெக்னீஷியன்ஸோட குறைபாடுகள், ஷார்ட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி தொழில் புரியக்கூடியவங்க எல்லாமே வயதானவங்களாக இருக்கிறாங்க. சீக்கிரம் அவங்க வேலையிலேருந்து வெளியே போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறையாகட்டும், அவங்களுக்குள்ள மிகுதியான வாழ்க்கை தரம், வசதி வாய்ப்புகள், இதன் நிமித்தம் அந்த தொழில் நிறுவனங்களில் வேலை புரிவதற்கான ஒரு நாட்டம் அவங்களுக்கு இல்லை. இது அந்த தொழில் நிறுவனங்களில் பெரிய ஒரு ஷார்ட்டேஜை உண்டு பண்ணியிருக்குது. ஸோ அதை நிரப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு ஜப்பான் கவர்மெண்ட்டு உள்ளாக இருக்குது. அவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே உலகளாவிய பொது வெளியில் இந்த விஷயத்தை முன் வச்சாங்க. அதாவது ஜப்பான்லேருந்து இந்த அளவு ஷார்ட்டேஜ் வருது, ஸோ அதுக்கு மேன் பவர் ரிசோர்ஸஸ் ஜப்பானுக்கு வேண்டி இருக்குது, அதுக்கு நாங்கள் வெளிநாடுகளை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க பொது வெளியில். அதை நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். அதிர்ஷ்டவசமாக ஜப்பானின் கண் முதலில் விழுந்தது இந்திய நாட்டின் மேலே தான். ஸோ அவங்க இந்திய நாட்டின் கூட அவங்க இந்த விஷயத்தில் காண்டாக்ட் பண்ணாங்க. ஏற்கனவே மத்திய அரசின் NSDC, நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்கில் இந்தியா மற்றும் PMVK, இந்த போர்ட்டல்ஸில் ஜப்பான் கவர்மெண்ட் வருது. அவங்களோட கோரிக்கையை வைக்கிறாங்க. மத்திய அரசும் இந்த விஷயத்தை எல்லா மாநிலங்களுக்கும் திறந்து விடுது இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை. இதை யாரெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு பார்க்கும்போது அசாமிய அரசு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஜப்பான் கவர்மெண்ட் கூட இது மூலம் அவங்க தொடர்பு கொண்டு ஜப்பான் கூட அவங்க பேசி முடித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி 1 வருடம் கழிந்தாச்சு. இப்போ இந்த மாதம் 25ஆம் தேதி, இன்றைக்கி 19ஆம் தேதி 20ஆம் தேதியா, ஓகே, 25ஆம் தேதி அசாமில் நடக்கக்கூடிய அட்வான்டேஜ் அசாம் 2.0 இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மிட், அதாவது ஒரு உச்சி மாநாடு மாதிரி, அதில் கலந்து கொள்வதற்காக வேண்டி ஜப்பான் நாட்டை சேர்ந்த அந்த நிறுவனங்கள் மற்றும் ஜப்பான் நாட்டு பிரதிநிதிகள் எல்லாரும் வர்றாங்க. அந்த ஒரு 4 நாள் உச்சி மாநாடு முடிஞ்ச உடனே அவங்க புரிந்துணர்வு ஒப்பந்த பிரகாரம் அசாம் மாநிலத்திலேயே பயிற்சி நிறுவனங்கள் உடனடியாக செயல்பட ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஒரு 20 பேராசிரியர்கள், ஜப்பான்லேருந்து 20 பேராசிரியர்கள் இங்கே வராங்க. அவங்களோட மேற்பார்வையின் கீழ் இந்த நிறுவனங்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. தொழில்நுட்ப பயிற்சி, ஜப்பானிய மொழி பயிற்சி. ஜப்பானில் வேலை செய்யணும்னா ஜப்பான் மொழி கட்டாயம். 9 மாதம் முடிஞ்சோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்வு முடிஞ்ச உடனே பணி எல்லாம்.
ஓகே. ஆனால் 2030 ஆகும்போது ஜப்பானோட டெக்னீஷியன்ஸோட பற்றாக்குறை வந்து 8 லட்சமாக அதிகரிக்கும்னு சொல்லி ஜப்பானே சொல்லியிருக்குது. ஸோ இந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றி வாசித்து பார்த்தாச்சுன்னா 2030 ஆகும்போது ஜப்பானில் 8 லட்சம் அசாமி இளைஞர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் இல்லையா? அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தென் மாநில அரசுகள் இந்த விஷயத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிங்கப்பூர் வந்து பொது வெளியில் சொல்லியிருக்குது, எங்களுக்கு 10,000 ஹெல்த் செக்டரில், அதாவது ஆரோக்கிய துறையில் நர்சஸ் ஷார்ட்டேஜ் வந்திருக்குதுன்னு, செவிலியர்களின் பற்றாக்குறை இன்றைக்கு 10,000. இதையும் அசாமிய அரசு திறமையாக கைக்கொண்டு அவங்களோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 10,000 செவிலியர்கள் அசாமிலிருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. சிங்கப்பூர் அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா சிங்கப்பூரில் பணிபுரியணும்னா ஆங்கிலம் கட்டாயம். அதுக்காக வேண்டி போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆங்கில பயிற்சி அதுக்கு அளிக்கிறதுக்காக வேண்டி தனி நிறுவனங்கள் வந்து சிங்கப்பூர் நிறுவனம் அசாமில் நிறுவுது. அது மட்டுமல்ல, சிங்கப்பூர் அரசானது அசாமில் உள்ள செவிலியர் பயிற்சி கல்லூரிகள், பிஎஸ்சி நர்சிங், அந்த கல்லூரிகளில் ஆங்கில பயிற்சி அளிக்குது. யார்? சிங்கப்பூர் அரசு. சிங்கப்பூர், அதாவது அசாம்லேருந்து செவிலியர்களை அவங்க அங்கே கொண்டு போகிறாங்க. நல்லா செவிலியர்களுக்கான ஊதியங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட தொழில் வல்லுநர்களோட ஊதியத்துக்கு பக்கத்தில் இருக்குங்கிறது ஓரளவு எல்லாத்துக்கும் தெரியும். ஜப்பான் அரசோ சிங்கப்பூர் அரசோ கொடுக்கக்கூடிய ஊதியம் வந்து வளைகுடா நாடுகளை விட, ஐரோப்பிய நாடுகளை விட அதிகம். அது மட்டும் இல்லை, வாழ்க்கை தரம் ஜப்பான் நாடுகள்லேயோ சிங்கப்பூர் நாட்டிலேயோ உள்ள வாழ்க்கை தரம் வந்து வளைகுடா நாடுகளை விட, ஐரோப்பிய நாடுகளை விட அதிகங்கிறது நீங்கள் இணையத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்லி கேட்க வேண்டாம், இணையத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, வளைகுடா நாடுகளில் வந்து வரி கிடையாது, ஆனால் ஜப்பான் சிங்கப்பூர்லாம் வரி உண்டுமேன்னு சொல்லி. சரி, அப்படி பார்த்தா கூட உண்மைதான், வளைகுடா நாடுகளில் வந்து வரி கிடையாது. ஜப்பான்லேயும் சிங்கப்பூர்லேயும் வரி இருக்குது. ஆனால் அங்குள்ள வாழ்க்கை தரம், அதற்கு அதிகப்படியாக அவங்க கொடுக்கக்கூடிய பெர்க்ஸ், இதெல்லாம் கணக்கில் எடுக்கும்போது நம்ம பெட்டர் சாய்ஸ் வந்து கிழக்கு ராஜ்யங்கள் தான். சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் இவங்க தான். மேலும் இந்த கிழக்காசிய நாடுகள் அவங்க வந்து அவங்க ஹியூமன் ரிசோர்ஸஸ் அவங்க இம்போர்ட் பண்ணும்போது இவங்களுக்கு ஏற்றபடியாக அவங்களோட அரசியல் கோட்பாடுகள், சட்டத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி, கொஞ்சம் வளைவுத்தன்மையை கொண்டுறாங்க. அதாவது 10 வருஷம் இருந்தாலே அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துடலாம். அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க விரும்பக்கூடிய ரீதியில் உள்ள கல்விகள், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது 2030 ஆகும்போது சிங்கப்பூரில் உள்ள செவிலியர்களின் ஷார்ட்டேஜ் வந்து 80,000 மாறும்னு சிங்கப்பூர் அரசு சொல்லியிருக்குது. ஸோ இதை பழையபடி இதை நம்ம மாற்றி வாசித்து பார்ப்போம். அசாமை சேர்ந்த 80,000 செவிலியர்கள் சிங்கப்பூரில் பணியில் அமர்த்தப்படுவார்கள். ஏன் நம்ம 2 மாநிலங்களில் திறமையான செவிலியர்கள் இல்லையா? பிஎஸ்சி நர்சிங் முடித்த எவ்வளவு திறமையான செவிலியர்கள் கேரளத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க, நல்லா தெரியும். இப்போ உலகளாவிய முறையில் மலையாளி தமிழ் செவிலியர்களுக்கு நல்ல ஒரு ரெப்புடேஷன், நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டுங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம். எவ்வளோ பேர் வந்து இங்கே இருக்கிறாங்க, செவிலியர்கள் இங்கே இருக்கிறாங்க, செவிலியர் பயிற்சி முடிந்தவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நம்ம அரசுகள் இருந்திருக்கணுமே. இந்த நேரம் ஏன் இருக்கல, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கேட்டால் சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கு அந்த சார்ந்த துறைகள் இருக்குது, பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது, வழிகாட்டல் அமைப்பெல்லாம் இருக்குது, நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிங்கப்பூர் ஜப்பானுக்கெல்லாம் ஒரு சுற்றுலா போயிட்டு வருவாங்க. 2 அமைச்சர்கள், ஒரு 2-3 அமைச்சர்கள் அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. அவங்க குடும்பங்களும் கூட சேர்ந்து போகும். அங்கே போய் ஒரு 2 நாள் சுற்றி பார்த்துட்டு அங்குள்ள தமிழ் சங்கங்கள், மலையாளி சங்கங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய விருந்து உபசரணைகளில் பங்கு பெற்று அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்குமான கிஃப்ட்டுகளை மொத்தமாக வாங்கிக்கிட்டு இங்கே வந்து சேருவாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்குது.
ஏன் இந்த ஒரு வருஷத்துக்கு இடையில் 10,000 வேண்டாம், ஒரு 100 செவிலியர்கள் இங்கேருந்து அனுப்புவதற்கான ஒரு ஏற்பாடு இந்த அரசுகள் பண்ணியிருக்குதா? இல்லை. சரி, அடுத்த கட்டம் தைவான் இருக்குதே, தைவானில் வந்து இதே மாதிரி டெக்னீஷியன்ஸோட ஷார்ட்டேஜ் வந்து 1,00,000ன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தைவானுக்கும் அஸ்ஸாமுக்குமான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. கூடி சீக்கிரம் அவங்களும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுருவாங்க. ஸோ நம்ம எங்கே நிற்கிறோம்? இதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. இந்த அஸ்ஸாம் மாநிலங்கிறது நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? அஸ்ஸாம்லேருந்தும் வெஸ்ட் பெங்கால்லேருந்தும் இங்கே வேலைக்கு வரவங்களை பார்த்து நம்ம எள்ளி நகையாடிக்கிட்டு இருக்கிறோம். நார்த் இந்தியாக்காரன் ஜரதா பீடா காரன்னு சொல்லி நம்ம அவங்கள பார்த்து எள்ளி நகையாடிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நடந்துட்டுருக்குது. ஆனால் அஸ்ஸாம் அரசு வந்து விழித்து கொண்டது, நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடியது. இது ஒரு 10 வருஷம் தாண்டும்போது நான் மேற்சொன்ன கணக்கு பிரகாரம் அவ்வளோ பேர் வெளிநாடுகள் வேலைக்கு அமர்த்தப்பட்டு அவர்கள் அனுப்பக்கூடிய பணம் சொந்த ஊருக்கு வந்து அந்த நாட்டின் ஒரு எக்கானமி ஓரளவு கொஞ்சம் சீரடையும் போது நிறைய பேர் இங்கே வந்தவங்களாம் திரும்பி போகலாம் இல்லையா? வேலைக்கு வந்தவங்கெல்லாம் அஸ்ஸாம்லேருந்து இங்கே வேலைக்கு வந்தவங்களாம் திரும்பி போகலாம் தானே? இப்போ அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் வருமே இல்லை? இது இப்படி நம்ம இந்த விஷயத்தை நம்ம விரிச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம அரசாங்கங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குது, நம்ம யார்கிட்ட கேட்கணும், எந்த கேள்வியை கேட்கணுங்கிறது உங்கள் முன்னாலேயே விட்டுருதேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு எவ்விதமான உங்களுக்கு கேட்க வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் இந்த வீடியோ கீழேயே கமெண்ட் பாக்ஸுக்கு வாங்க, வந்து கேளுங்க, நம்ம அதை விவாதிப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து விவாதம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக நமது அரசாங்கங்கள் வேண்டிய விஷயங்களை பண்ணுதா, இந்த விஷயத்தில் அவங்க எங்கே நிற்கிறாங்க, இதுதான் இன்றைக்கி உள்ள கேள்வி. அடுத்த தலைமுறையை சார்ந்தது. கண்டிப்பாக இது ஒரு விவாதிக்க வேண்டிய விஷயம். இங்கே வாங்க, இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஆரோக்கியமாக விவாதிப்போம். நன்றி.